ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஸ்வாதி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் கடையில் ஆஃபர் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க கோல்டு, அதை பற்றி நான் ஷேர் பண்ண போறேன். பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். மளிகை பொருள்ல இருந்து நம்ம பணத்தை நிறைய மிச்சப்படுத்த முடியும். இல்லத்தரசிகளால மிச்சப்படைய முடியாத ஒரு விஷயமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்குமே மோஸ்டா என்ன விஷயங்கள் தேவைப்படும்? தைலம் தேவைப்படும். அந்த பாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைவலியா இருந்தாலும் கை காலு எல்லாமே வலிக்குது அப்படின்னும் போது அந்த தைலம் அப்படின்றது நிறைய தேவைப்படும். அந்த தைலத்தோட அமௌண்ட் அப்படின்றது நமக்கு ஒவ்வொரு சின்ன பாட்டில் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் அப்படின்னு இருக்கும். அந்த 45 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பெரிய டப்பா அப்படின்னா ஒரு 90 ருபீஸ்க்கு, ஒரு 80 ருபீஸ்க்கு, 100 ருபீஸ்க்கு கிடைக்கும். அப்போ அந்த அமௌண்ட் எல்லாமே நமக்கு சேவிங்ஸா இருக்கும். உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, இந்த மாதிரி கை வலி கால் வலி அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். அதோட பவரும் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு வலிகளும் ரொம்ப குறைவா தெரியும். நான் வந்து என்னோட அம்மாக்கா இருந்தாலும் அப்பாக்கா இருந்தாலும் பெரியம்மாக்கா இருந்தாலும் சரி கேட்டாங்க அப்படின்னா இந்த பாட்டில் தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இது எங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுக்காப்பேட்ல தான். ஆக்சுவலி எனக்கு பிளேஸ் அப்படின்றது தெரியாது. நான் ஒரு சிஸ்டர் கிட்ட கொடுப்பேன், அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். நமக்கு வலிகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணும்போது மணியும் சேவ் ஆகும். பிளஸ் வந்து அந்த தைலம் அப்படின்றது ஒரு சில குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தைலம் அப்படின்றது தான் அதிகமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோமே. இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், மிச்சப்படுத்துற மாதிரியும் இருக்கும். அடுத்ததா சோப் அப்படின்றது ஒரு சில பேர் வீட்டில் ஒவ்வொரு சோப்புகள் யூஸ் பண்ணுவோம். அந்த சோப்ல நம்ம எப்படி மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில பேர் இந்த சோப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. இப்ப துணி சோப்பு எடுத்துக்கோங்களேன். அந்த துணி சோப்பு அப்படின்றது 40 ரூபாய் 50 ரூபாய் சோப்பும் இருக்கு, 10 ரூபாய் சோப்பும் இருக்கும். சோ நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் இருக்கு. இப்ப நீங்க புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி சோப் தேவைப்படாது. அதுக்கு பதிலா ஒரு லிக்விடோ ஷாம்போ இருந்தாலே போதும். அந்த ட்ரெஸ் அப்படின்றது நீ துவைச்சி எடுத்துடலாம். சோ அந்த 1 ரூபாய் ஷாம்பு பாக்கெட் இருந்தாலே ஒரு 4-5 செட்டு புது ட்ரெஸ் வந்து துவைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். பவுடர்ஸும் அதே மாதிரி தான் சொல்றேன். இப்ப பவுடர் எதுக்கு தேவைப்படுறதுன்னு இருக்கு, லிக்விட்ஸ் எதுக்கு தேவைப்படுது. மோஸ்டா உங்க வீட்டுல மிஷின்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா பவுடர் பக்கமே போகாதீங்க. மோஸ்டா லிக்விட்ஸ் வாங்கிக்கோங்க. 1 கிலோ லிக்விடு இது பாத்தீங்கன்னா அம்மாக்கு வந்து வாங்கி கொடுப்பேன். 1 லிட்டர் பாக்கெட் ஃபேப் லிக்விட் தான் வாங்கிட்டு இருக்கேன். இதோட ரேட் உங்களுக்கு தெரியும், இங்க 99 போட்டிருக்கோம். பட் வந்து நமக்கு பிரைஸ் வந்து 95 ருபீஸ்க்கு 90 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கும். விலையும் கூடவா இருக்கக்கூடாது, விலையும் கம்மியா கிடைக்கணும். பிளஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டமா இருக்கணும். இப்ப மிஷினுக்குலாம் வந்து நீங்க பவுடர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின் அதிகமா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் மோஸ்டா சொல்லுவாங்க வாஷிங் மிஷினுக்குலாம் பவுடர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வந்து லிக்விட்ஸே வாங்கி வச்சுக்கலாம் வீட்டுல. மோஸ்டா பவுடர்ஸ் யூஸ் பண்ணாம, பவுடர்ஸ் அப்படின்றத அவாய்ட் பண்ணிட்டு மோஸ்டா லிக்விட் வாங்கி வச்சீங்கன்னா புது ட்ரெஸ் துவைச்சிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். பிளஸ் இந்த மாதிரி மிஷின் லிக்விட்ஸும் யூஸ் பண்றதுக்கு. அப்ப பவுடர் அப்படின்ற ஒரு பொருளே நம்ம வாங்க மாட்டோம், அதுக்கு வந்து பணம் அப்படின்றது மிச்சமாயிடும் நமக்கு. அடுத்ததா ஆயில் வந்து இந்த வாட்டி நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து நிறைய தேங்காய் உடைப்போம் சாமி கும்பிட்றதுக்கு. அந்த தேங்காய் எடுத்துமே சேர்த்து வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு நமக்கு யூஸ் ஆகும். குக்கிங்கா இருந்தாலும் தலைக்கா இருந்தாலும் அந்த எண்ணெயே போதுமானதும். ஒரு சில பேர் வந்து தேங்காய் எண்ணெயை விளக்கேற்றுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால அந்த தேங்காய் எல்லாமே சேமிக்க ஆரம்பிங்க. நிறைய எனக்கு வந்து இந்த 4 மாசத்துலயே நிறைய தேங்காய் சேர்ந்துடுச்சு, ஆயிலும் நிறைய வந்து சேர்ந்துடுச்சு. ஸோ தேங்காயோட செலவும் சாமிக்கு உடைச்ச செலவு தான் தேங்காய்க்கு. அப்புறம் எண்ணெய் அரைக்க போற செலவு மட்டும்தான் தேங்காய் எண்ணெய்க்கு. அந்த தேங்காய் எண்ணெய் 300 ரூபாய்க்கு விற்கிற தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் நம்ம அந்த பணம் அப்படின்றத மிச்சப்படுத்திட்டோம். அடுத்ததா பிரைஸை பார்த்து நீங்க மோஸ்டா வாங்குறது நல்லது. அப்பதான் நம்மளால மிச்சப்படுத்த முடியும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ரிலையன்ஸுக்கும் பிளிப்கார்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா மளிகை பொருள் பொறுத்தவரையுமே நிறைய டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. ஸோ நீங்க பார்த்து செக் பண்ணி எந்தெந்த கடையில என்னென்ன பிரைஸ் இருக்குன்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்தவரையும் கேட்டீங்க அப்படின்னா இந்த வாட்டி மளிகை பொருள்ல நஷ்டம் தான். ஏன்னா ரிலையன்ஸ்ல போய் வாங்கினது ரேட் அதிகமா இருந்துச்சு, பிளிப்கார்ட் விட. நமக்கு பிரைஸ் டிஃபரன்ஸை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மளிகை பொருளை பொறுத்தவரையும் நிறைய மிச்சப்படுத்த முடியும். அடுத்ததான் நான் சொல்றது கோல்டு காயின்ஸ்க்கு இப்போ எனக்கு பெஸ்டான ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுங்க. பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஒரு 8 கிராம் வரையும் தங்கம் வாங்குவீங்க காயினா அப்படின்னு உங்க டார்கெட் இருக்கு அப்படின்னும் போது அதோட டை சார்ஜ், வேஸ்டேஜ், 3% GST அப்படின்றது லாபம் இல்லை, நமக்கு நஷ்டமா இருக்கு. ஸோ நமக்கு புதுசா டிஜிகோல்டு அப்படின்ற ஒரு ஆப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பெஸ்டா இருக்கும். ஒரு வருஷம் ஒரு 8 கிராம் 4 கிராம் அப்படின்றது நம்மளோட டார்கெட்டா இருக்கு. நம்ம அடிக்கடி வந்து விசேஷ நாட்களுக்கு வந்து சேமிச்சு கோல்டு வாங்குவோம் அப்படின்னும் போது அந்த கோல்டு எப்படி வாங்கலாம்? அந்த மாசம் நம்ம சேமிக்கிற 3000 ரூபாவோ 2000 ரூபாவோ இந்த மாதிரி டிஜிகோல்டு ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2% வேஸ்டேஜ் மட்டுமே கொடுத்து 3% GST மட்டுமே கொடுத்து
ஒன் டைம் தான் கொடுப்போம். அதுவும் மாசமோ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ கொடுக்க போறதுக்கு இல்லைய, ஒரு வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய அந்த 8 கிராம் கோல்டு காயின் ஒரு வருஷம் ஒரு சவரன் அப்படின்றது ஈஸியா நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். வீட்லயே சேமிச்சா கூட பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை நமக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆகுது சொல்ல முடியாது. இன்னைக்கு 1 கிராம் ரேட்னு பாத்தீங்கன்னா 7050 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொரு கிராம் வாங்குறோம் அப்படின்னா 143 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 வாட்டி இந்த மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா 1001 ரூபாய் வரையும் வேஸ்டேஜ் செலவு பண்ணுவோம். ஏன்னா கோல்டோட ரேட் ஏத்தம் இறக்கம் இருக்கும். நான் தோராயமா 1001 ரூபாய் அப்படின்னு சொல்றேன். இதுல 3% ஜிஎஸ்டி அப்படின்னா 219 ரூபாய், 1553 ரூபாய், கிட்டத்தட்ட 2534 ரூபாய் வரையும் நமக்கு தேவையில்லாத செலவா மாறி இருக்கும். அதுக்கு நம்ம டிஜிகோல்ட் ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அது அப்படியே ஆட் ஆகுது, நமக்கு இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கு. ஒரு 8 கிராம் கோல்டு காயின் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றீங்கன்னா இந்த ஆப்ஸை நம்ம ஈஸியா பிளான் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா இதனாலேயே நம்ம பணம் அப்படின்றது சேவ் ஆகுது, மிச்சப்படுத்த முடியுது. யோசிச்சுக்கோங்க, எப்படி கோல்டு காயின் வாங்க போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. மிச்சப்படுத்தி வாங்க போறீங்களா நஷ்டப்பட்டு வாங்க போறீங்களா கோல்டு காயின்ஸ் அப்படின்னு பார்த்து ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. தேவையில்லாம மாசம் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நேர்ல போயிட்டு வாங்கிடாதீங்க. நேற்று ஒரு வீடியோல போட்டதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் 5 சவரன் நகை வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு வருஷத்துல பிளான் பண்றது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. கோல்டு ஸ்கீம் மூலியமா. சரிங்களா, இப்போ நீங்க கோல்டு ஸ்கீம் போட்டு ஒரு வருஷத்துல 5 சவரன் வாங்குறீங்கன்னா 23,000 ரூபாய் வரையும் நீங்க கோல்டு ஸ்கீம் போட்டா வேஸ்டேஜ் இல்லாம 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஒரு கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி ஈஸியா 5 சவரன் அப்படின்றது ஒரு வருஷத்துல வாங்கலாம். என்னால ஒரு வருஷத்துல வாங்க முடியாது அப்படின்னா இப்ப கசானால நமக்கு நியூவா ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, 2 வருஷமா அதே கோல்டு ஸ்கீம் போட்டுதான், ஆனா வேஸ்டேஜ் இல்லாம 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு நீங்க என்ன பண்ணிடலாம், 2ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு 10,000 பே பண்றீங்க, அடுத்த 1 இயருக்கு 13,000ல இருந்து 15,000 வரையும் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஈஸியா 2 வருஷத்துக்குள்ள 5 சவரன் எடுக்கலாம். 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், வேஸ்டேஜ் கிடையாது. சரிங்களா, இந்த மாதிரி கசானால 2 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ட் ஸ்கீம் இருக்கு. நீங்க யாருக்காச்சும் விருப்பம் இருந்தா இதை பத்தி நீங்க செக் பண்ணிக்கலாம். பெரிய நகை எடுத்த மாதிரியும் இருக்கும். ஒரே வருஷம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு 2 வருஷத்துல வாங்கலாம், ஆனா பெரிய நகையா வாங்கலாம். இதுவே நீங்க வந்து கோல்டு லோன் எடுக்க போறேன் நான் வந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா லோன் ஒரு 3 லட்சம் ரூபாய் வரையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2,80,000 ரூபாய் வரையும் நமக்கு பணம் அப்படின்றது தேவைப்படும். இன்னைக்கு இருக்கிற 1 கிராம் ரேட்டுக்கு 750 ரூபாய்க்கு. சரிங்களா, ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல எடுத்துட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 11 மந்த்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாம நகை வந்து எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி, ஜிஎஸ்டிக்கும் சேர்த்து தான் சொன்னது இந்த 3 லட்சம் ரூபாவா வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணுங்க, ஒரு 3 லட்சம் ரூபாய் கோல்டு லோன் வாங்கி, ஆனா அந்த லோனையும் ஒரு வருஷத்துல முடிச்சு எடுக்கணும். சரிங்களா, அந்த லோனை வந்து ஒரு வருஷம் தாண்டி போக விட்டுறாதீங்க. மாசம் 10,000 ரூபாய் இந்த லோனுக்கு கட்ட முடியும் அப்படின்னா 15,000 ரூபாய் இந்த லோனுக்கு கட்ட முடியும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கோல்டு ஸ்கீம் போடுற அமௌண்ட்டை இதுல கட்டி இந்த 3 லட்சம் ரூபாய் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல ஈஸியா 5 சவரன் எடுத்துட்டு போயிடலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதை வந்து நீங்க லாக் பண்ணி புக் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம தீபாவளிக்கு கோல்டு ரேட் ஏறி இருந்தாலும் இறங்கி இருந்தாலும் இன்னைக்கு என்ன கோல்டு ரேட் கொடுத்து புக் பண்ணிருக்கீங்களோ அந்த கோல்டு ரேட்டுக்கு நீங்க நகை அப்படின்றது எடுத்துக்கலாம். நார்மல் கோல்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளவு தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னா 25% இருந்து 45% வரையும் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25ல இருந்து 45% வரையும். ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்ல பாத்தீங்கன்னா 30% வரையும் வேஸ்டேஜ்ல வந்து ஆஃப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சாமி வச்ச மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்குறோம், ஒரு ஆரம் வாங்குறோம், அந்த மாதிரி ஜுவல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 25% வந்து வேஸ்டேஜ்ல ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மோஸ்டா நமக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா, அடுத்ததான் மங்கள் திருச்சியில பாத்தீங்கன்னா ஒரு சவரன் இருக்கு இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தள்ளுபடி, ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. கிராமுக்கு 125 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஒரு சவரத்துக்கு 8 கிராம் அப்படின்வாங்க இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு நமக்கு மங்கல்ல. மோஸ்டா மங்கல்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த ஆஃபர் தான் போயிட்டு இருக்கும். ஆடி பெருக்கா இருந்தாலும் சரி, ஒரு தீபாவளியா இருந்தாலும் சரி, ஒரு பொங்கல் டைம்ல இருந்தாலும் சரி, மோஸ்டா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்டா நீங்க வாங்குறதா இருந்தா இந்த மாதிரி ஆஃபர்ல வாங்கிக்கலாம். அடுத்ததான் 5ஆவதா ஒரு டிப் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்றது தானுங்க. முக்கியமான ஒரு விஷயம் சேமிப்பு. அந்த சேமிப்பு எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உபயோக பொருட்கள் மூலியமா நம்ம சேமிக்கலாம். ஒரு மிக்சி அப்படின்றதா இருந்தாலும் சரி, ஒரு பணம் கொடுத்து தேவையான பொருளை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மிக்சியை நீங்க வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி பார்க்க கூடாது, அது ஈஸியா ரிப்பேர் பண்ற மாதிரி பார்க்க கூடாது. எப்படியெல்லாம் நம்ம யூசேஜ் பண்ணா அந்த பொருள் ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை வந்து சீக்கிரமா டேமேஜ் பண்ற பொருளா நம்ம மாத்திரக்கூடாது. இல்ல ஒரு பொருள் அப்படின்றது இப்ப நம்ம வீட்டை
பொறுத்தவரையும் மைக்ரோ ஓவன் தேவை இல்லை அப்படின்னா அந்த ஓவன் நமக்கு தேவையில்லாத போது அதுக்கு வந்து நமக்கு வேல்யூவே இல்லை. அதை வீட்டில் வாங்கி ஒரு மூலையில போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு எந்தாச்சும் ரீசன் இருக்கா? நம்ம வீட்டுக்கு தேவையில்லை அந்த பொருளை வாங்க வேண்டியது அவசியமும் கிடையாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி வீட்டில் வாங்கி வச்சுட்டேன். ஒரு வெஜ் சாண்ட்விச் பண்றதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஐட்டமா இருந்தாலும் சரி வாங்கி வச்சிருக்கேன், பட் யூஸ் பண்ணல. ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிங்க, அந்த பொருளை வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல வேஸ்டா தான் ஒரு மூலையில கிடக்குதா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அந்த பொருள் தேவை இல்லைன்னா வாங்காதீங்க. இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு எடுத்துக்கோங்களேன், அந்த மைக்ரோ ஓவன் அப்படின்றது ஒன்று தேவை இருக்கும், அதனால அதை அவங்க வாங்குறாங்க. இப்போ யூடியூபர்ஸ்க்கு பொறுத்தவரையும் ஒரு பொருள் அப்படின்றது அவங்களுக்கு தேவைப்படலாம், ஏன்னா அப்பதான் அவங்களோட பிசினஸ் அவங்க ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையா அப்படின்றத பார்த்து யோசிச்சு வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன். அந்த சுத்தம் பண்ணும் போதே நமக்கு ஒரு சில தேவையில்லாத பொருட்கள் கிடைக்கும். அந்த தேவையில்லாத பொருட்களை வீட்டில் போட்டு வைக்கிறத விட வித்துடலாம். அந்த தேவையில்லாத பொருட்களை வித்துட்டு அதில் ஒரு அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணி வச்சிடலாம். வீட்டை வந்து அடிக்கடி வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டே இருங்க. வீட்டில் என்னென்ன பொருள் தேவை இல்லையோ அதை எடுத்து ஒரு ஓரமாக ஒதுக்கிடலாம். அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கலாம், ஒரு டேபிளாக இருக்கலாம், இல்லை ஒரு சேராக இருக்கலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வேஸ்டான வீட்டில் அடைக்கிற பொருளாக மட்டும் வச்சுக்க வேணாம். சேவிங்ஸ் அப்படின்றது மாதம் மாதம் ஒரு உண்டியல்ல பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உண்டியல்ல அப்படியே வச்சுக்காம மந்த்லி எடுத்துட்டு அது ஒரு சிட்டாவோ ஒரு ஸ்கீமாவோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். வீட்டில் வந்து மோஸ்ட்டாக வச்சுக்காதீங்க. வந்து பசங்களுக்கு 1 ரூபி சேவிங் சேலஞ்ச் பண்ணி தான் நான் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அது லாபம், சரிங்களா? அவங்களுக்கு அவங்க வீட்டு சூழ்நிலைகளுக்கு அப்படிதான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட். உங்களால மாசம் மாசம் உங்க ஒரு அமௌண்ட் சேமிக்க முடியும், அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதை விட பெஸ்டா கிடைக்கும்னு நினைக்கிறவங்க மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கிடைக்குதா உண்டியல்ல இருந்து எடுத்துட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திடுங்க. ஒரு ஸ்கீம் போட்டுக்கலாம், ஒரு சீட்டு போட்டுக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னா ஒரு தீபாவளி சீட்டோ பொங்கல் சீட்டோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மாத்திக்கோங்க. ஆனா 5 டிப்ஸுமே இதுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.